இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற டூல்ஸை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்க இந்த சாஃப்ட்வேரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா அடாப் ஃபோட்டோஷாப் 7.0. அடாப் ஃபோட்டோஷாப் 7.0 எதுக்கு? எல்லோரும் இப்போ தான் அட்வான்ஸான ஃபோட்டோஷாப் வெர்ஷன் யூஸ் பண்ணுறாங்களே, நீங்கள் ஏன் இன்னும் அடாப் ஃபோட்டோஷாப் 7.0 இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, கற்றுக்கிறவங்களுக்கு ஒரு பேசிக்லேருந்து போனால் தான் இப்போ வர வெர்ஷனில் இருக்க ஈஸியாக அவங்களால புரிஞ்சிக்க முடியும். இப்போ நான் ஃபோட்டோஷாப் 7.0 கற்றுக்காமல் ஸ்ட்ரைட்டாக போய் CS3ஓ இல்லை CS5ஓ இல்லை அடாப் ஃபோட்டோஷாப் 2021 வந்து கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கற்றுக்க முடியும். ஆனால் நீங்கள் இதுலேருந்து கற்றுக்க முடியும்னா உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிக்க ஈஸியாக இருக்குன்றது என்னோடய கருத்து. ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் அந்த டூல்ஸ், இந்த ஓரமாக கொடுக்கப்பட்டிருக்க அந்த டூல்ஸை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கு முதல்ல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு ஃபோட்டோவை ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபோட்டோ வந்து நமக்கு ஒரு இமேஜாக ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, இந்த டூல்ஸை வச்சு நம்மளால் இதில் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் இருக்க ஒவ்வொரு டிவிஷன் ஆஃப் டூல்ஸும் என்னென்ன ஒர்க் பண்ணுன்றதை நான் ஜென்ரலாக சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. இந்த மேலே கொடுக்கப்பட்டிருக்க இந்த 6 டூல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் டூல்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீழே கொடுக்கப்பட்டிருக்க 8 டூல்ஸும் பார்த்திங்கன்னா எடிட்டிங் டூல்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடுத்து கொடுக்கப்பட்டிருக்க இந்த 4 டூலுமே ஒரு ஷேப்பை க்ரியேட் பண்ணுறது, ஒரு டெக்ஸ்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான டூல்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்க இந்த 4 டூல்ஸுமே ஒரு கிரியேட்டருக்கு அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணுறதுக்கு இல்லை ஜூம் அவுட் பண்ணுறதுக்கும் ஜூம் இன் பண்ணுறதுக்கும் ஒரு கலரை பிக் பண்ணுறதுக்கான டூல்ஸ். ஓகேங்களா? இது கீழே கொடுக்கப்பட்டிருக்க இந்த 2 கலர் பேனல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கலரை சூஸ் பண்ணி அந்த கலரை அப்ளை பண்ணுறதுக்கான டூல். ஓகேங்களா? இந்த மேலே இருக்கிறது பேர் வந்து ஃபார்க்ரவுண்ட் கலர், கீழே இருக்கிறது பேர் பேக்ரவுண்ட் கலர். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நம்ம போக போக பார்த்துக்கலாம். முதல்ல இந்த செலெக்ஷன் டூல்ஸுக்கு வருவோம். இங்கே மேலே இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ரெக்டாங்குலர் டூல். நான் வந்து அதுக்கு M டூல்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக புரியறதுக்காக அந்த டூல்ஸோட ஷார்ட்கட் கீயே நேமை வச்சு நான் சொல்லுவேன். ஸோ நான் இதை வந்து M டூலே வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த M டூலில் வச்சு நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டையோ இல்லை ஒரு லேயரையோ ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஸ்கொயராகவோ இல்லை ரெக்டாங்குலராகவோ நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். அதே ரெக்டாங்குலர் டூலில் போய் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா சர்க்கிளில், ஓகேங்களா, சர்க்கிளில் அதாவது ஒரு ரவுண்டாக எப்படி செலக்ட் பண்ணுறது அதுக்கான டூலும் அதிலே வந்து ஒளிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த V டூல். இந்த V டூல் பேர் வந்து பார்த்திங்கன்னா மூவ் டூலுன்னு இருக்குது. ஓகேங்களா? ஆனால் அது V டூல் தான் கூப்பிடுவேன். ஓகேங்களா? இந்த V டூல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேளை நமக்கு வந்து ஒரு டிசைனில் 2-3 லேயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி 2-3 லேயர் இருக்குன்னா அந்த லேயர் எந்த லேயர்னு செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ எனக்கு இந்த லேயர் தான் நான் மூவ் பண்ணணும்னு நான் நினச்சேன்னா இந்த லேயர் நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு இடத்துல எடுத்து போய் வைக்கிறதுக்கும், திருப்பி இந்த லேயரை நான் இங்கேருந்து ஒரு இடத்துல மூவ் பண்ணி வைக்கிறதுக்கான டூல் தான் அந்த V டூல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த L டூல், இதுக்கு பேர் லூசோ டூல்னு வாங்க. ஓகேங்களா? இந்த L டூலில் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த அந்த M டூலில் சர்க்குலாவோ ரெக்டாங்குலராவோ நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு மவுஸில் எப்படி ட்ரா பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா பாலிகானல் லேசோ டூல் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? அது வந்து எதனால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இஷ்டத்துக்கு ட்ரா பண்ணால் செலக்ட் ஆகும். இது வந்து பாயிண்ட்டாக வைக்கணும். ஓகேங்களா? பாயிண்ட்டாக வச்சிங்கன்னா அந்த இடம் செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் லேசோ டூல். இந்த டூல் எதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இடத்துல வந்து ட்ரா பண்ணுறோம்னு வச்சுங்களேன் மவுஸில். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட கையோட கலரும் பின்னாடி கொடுத்துருக்க பேக்ரவுண்டோட கலரும் வேறு. இப்போ இதுவே நம்ம சாதா லேசோ டூல், ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷனில் இருந்து அந்த டூல் வச்சு இது பண்ணிங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கலரை சூஸ் பண்ணாமல் அதுவே வேறு எங்கெங்கேயோ சூஸ் பண்ணிட்டு போயிருக்கும். ஆனால் இப்போ நான் வந்து சூஸ் பண்ணுறதுனால இந்த கலர் ஓரியன்டாக எங்கே இருக்கோ அந்த இடத்த மட்டுமே அது செலக்ட் பண்ணிவிட்டு போகுது.
ஓகேங்களா. இதுக்கான டூல் தான் அந்த மேக்னெட்டிக் லேசர் டூல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டூல். இது வந்து மேஜிக் டூல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த டபிள்யூ டூல் எதுக்காகனா, இப்போ இந்த இடம் க்ரீனாக இருக்குது. ஓகேங்களா. எனக்கு அந்த க்ரீனான இடம் மட்டும்தான் வேணும் அப்படின்னு நான் நினச்சி என்ன பண்ணேன்னா, அந்த இடத்த நான் கிளிக் பண்ணால் அந்த க்ரீனான இடம், ஓகேங்களா, அந்த லெவல்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்க இடம் மட்டுமே செலக்ட் ஆகும். இதுக்காக தான் அந்த மேஜிக் டூல் யூஸ் ஆகுது. ஓகேங்களா. இப்போ அந்த பொண்ணு ஃபேஸை கிளிக் பண்ணால் அந்த பொண்ணு ஃபேஸில் அந்த அந்த டாலரன்ஸுக்கு நம்ம எவ்வளோ டாலரன்ஸ் இருக்குமோ அந்த டாலரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொண்ணோட ஃபேஸில் இருக்க கலர் வந்து செலக்ட் ஆகுது. இதுவே நான் ட்ரெஸ்ஸு கொடுத்தோன்னா அதுவும் எங்கெல்லாம் அந்த ட்ரெஸ்ஸு கலர் ஓரியன்டான கலர் இருக்கோ அந்த கலர் மட்டும் சூஸ் ஆகும். ஓகேங்களா. இதுக்கு பேர் தான் கிராப் டூல். ஒரு இமேஜை கிராப் பண்ணிடும். ஓகேங்களா. இந்த இமேஜ் சைஸை குறைக்கும். இமேஜ் அதுக்காக கொடுக்கப்பட்டு தான் இந்த இமேஜ் டூல். இதுக்கப்புறம் இந்த டூலை பற்றி நான் இது வரைக்கும் எனக்கே தெரியாது இந்த டூல் எதுக்கு இருக்குன்னு. நானும் இது யூஸ் பண்ணாத டூல். ஸோ அதை நான் தவிர்த்து வேறு இடத்துக்கு போகிறது நல்லது நான் தோணுது. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து செலக்டிங் டூலை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங் டூல். இந்த எடிட்டிங் டூலில் இந்த டூல்ஸ் என்னென்ன ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பேட்ச் டூல். இதுக்கு பேர் வந்து ஜே டூல்னு. ஓகேங்களா. இப்போ இந்த பேட்ச் டூல் என்ன ஒர்க் இருக்கும் பார்க்கலாம். இப்போ இன்கேஸ் ஒரு பொண்ணோட ஃபேஸில் இங்கே வந்து ஒரு மருவோ இல்லை பிளாக் டாட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பேட்ச் டூலை வச்சு அந்த டேமேஜான இடத்த நமக்கு செலக்ட் பண்ணிவிட்டு நல்லா இருக்க இடத்துல மூவ் பண்ணால் அந்த டேமேஜான இடம் மறையும். அதுக்காக கொடுக்கப்பட்ட டூல் தான் இந்த பேட்ச் டூல். இப்போ அந்த பேட்ச் டூலில் இன்னொரு டூல் ஒளிஞ்சிருக்கு. ஓகேங்களா. அதுக்கு பேர் வந்து ஹீலிங் ப்ரஷ் டூல். இப்போ இந்த ஹீலிங் ப்ரஷ் டூலை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, இப்போ இந்த இடம் வந்து இப்போ டேமேஜாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹீலிங் ப்ரஷ் மூலிமா நல்லா இருக்க இடத்துல வந்து ஆல்ட்டு பிடிச்சி, ஓகேங்களா, ஆல்ட்டு பிடிச்சி கிளிக் பண்ணிவிட்டு இந்த நல்லா இருக்கிற இடத்துல ட்ரா பண்ணால் மறைஞ்சிரும். இதுக்கான ஒர்க்கு தான் அந்த ஹீலிங் ப்ரஷ் டூல். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் டூல். ஓகேங்களா. இது நார்மலாக நம்ம இந்த பெயிண்ட் பண்ணுற சாஃப்ட்வேரே இருக்கிற டூல் தான். இந்த ப்ரஷ் டூலை வச்சு நம்மளால் ஒரு கலரை அப்ளை பண்ண முடியும். இதுக்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த ப்ரஷ் டூல். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாம்ப் டூல். இந்த ஸ்டாம்ப் டூலும் கிட்டத்தட்ட இந்த பேட்ச் டூலும் ஒரே மாதிரி ஒர்க்கை தான் பண்ணும். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் இந்த பொண்ணுக்கு ஒரு பிளாக் மார்க் வச்சிடுறேன். இப்போ இந்த ஸ்டாம்ப் டூலை வச்சு என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்க இடத்துல ஆல்ட்டை பிடிச்சி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து டேமேஜாக இருக்க இடத்துல நான் கிளிக் பண்ணிட்டேன்னா அந்த நல்லா இருக்க இடத்துல இருக்க அந்த இமேஜோட இதுவை எடுத்துகிட்டு வந்து இந்த டேமேஜான இருக்க இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஸ்டரி ப்ரஷ் டூல். இந்த டூல் இதுக்கு நான் யூஸ் பண்ணதே இல்லை. ஸோ அந்த டூலையும் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தா எரேஸ் டூல். ஓகேங்களா. இப்போ இந்த எரேஸ் டூலை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டையோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு லேயரையோ இல்லை ஒரு இமேஜையோ நம்மளால் எரேஸ் பண்ண முடியும். ஓகே. எரேஸ் பண்ணால் இது ஏன் மஞ்சளாக வருது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்தால் இங்கே பார்த்துக்கோங்க. நம்ம பேக்ரவுண்ட் கலர் ஆல்ரெடி நம்ம இங்கே எல்லோ கொடுத்துருக்கோம். இன்கேஸ் இந்த பேக்ரவுண்ட் கலர் நம்ம கிளிக் பண்ணி இங்கே ஒயிட் கொடுத்தா நம்ம அங்கே எரேஸ் பண்ணும்போது அங்கே ஒயிட்டு தான் வரும். இல்லை அந்த பேக்ரவுண்ட் கலரை கிளிக் பண்ணி நம்ம ப்ளூ கொடுத்தா அங்கே எரேஸ் பண்ணும்போது அங்கே ப்ளூ தான் வரும். ஸோ இதுக்காக தான் ஃபார்க்ரவுண்ட் அண்ட் பேக்ரவுண்ட் கலர் அப்படின்றது சூஸ் ஆகிருக்கு. இப்போ ஃபார்க்ரவுண்ட் கலரில் வந்து இங்கே நீங்கள் ஒயிட்டை வச்சு இந்த ப்ரஷ் டூலை வச்சு நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது அங்கே வந்து ஒயிட் அப்ளை ஆகும். ஓகேங்களா. இதுவே இந்த பேக்ரவுண்ட் கலரில் நீங்கள் ஒயிட்டை வச்சு அங்கே எரேஸ் பண்ணும்போது அங்கே அந்த கலர் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். இதுதான் அந்த ஃபார்க்ரவுண்ட் அண்ட் பேக்ரவுண்ட் கலருக்குள்ள வித்தியாசம். ஓகேங்களா. இப்போ எரேஸ் டூல்னு தெரிஞ்சிச்சு, ப்ரஷ் டூல் இருந்துச்சு. இந்த பேர் கிரேடியன்ட் டூல். இந்த கிரேடியன்ட் டூல் எதுக்காக பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார்க்ரவுண்டில் நம்ம கலர் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கலரை வந்து அதாவது கிரேடியண்ட்டாக அதாவது ஒரு ஃப்ளோவாக வரணும் அப்படின்னா, இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணும்போது எனக்கு அந்த ப்ளூ வந்து ஆரம்பித்த இடத்துல ஒப்பாசிட்டி அதிகமாகவும் முடிஞ்ச இடத்துல ஒப்பாசிட்டி கம்மியாகவும் வருது. இந்த பர்பஸ் தான் அந்த கிரேடியன்ட் டூல் ஒர்க் வச்சு பண்ணுது. ஓகேங்களா. நம்ம ஒவ்வொரு டூல்ஸாக கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் பாரில் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இங்கே அதிகமாக காட்டும். ஓகேங்களா. அந்த மாதிரி கிரேடியன்ட் டூலை நான் கிளிக் பண்ணும்போது
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோட மற்ற கிரேடிங் ஸ்டைலையும் வந்து காட்டுது. இப்போ நம்ம இந்த கிரேடிங் டூலை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆரம்பித்த இடத்துல அதிக ஒப்பாசிட்டியும் முடிகிற இடத்துல கம்மியான ஒப்பாசிட்டியும் இருக்கிற கலர் அப்ளையே காட்டுச்சு. இதுவே நான் இந்த ரேடியல் கிரேடியன்ட் ஸ்டைலை கிளிக் பண்ணி இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இழுத்து விடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு ஷேப்பில் அது கலர் அப்ளை பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த லேயர் ஸ்டைலில் நான் இழுத்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான மாதிரி ஒரு கிரேடியன்ட் ஸ்டைலில் அது அப்ளை பண்ணுது. அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஷன் மோடில் நான் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் எங்கேருந்து எவ்வளோ தூரம் இழுத்து வரணும் அங்கேருந்து அவ்வளோ தூரம் மட்டும் கலர் அப்ளை ஆகுது. அதுக்கப்புறம் அந்த க்ளோ எஃபெக்டில் ஒரு கிரேடியன்ட் டூலை நான் இழுத்து வரேன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு க்ளோ எஃபெக்ட் மாதிரி ஒரு கலர் அப்ளை பண்ணிவிட்டு கொடுக்குது. இதுதான் கிரேடியன்ட் டூலோட பர்பஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளர் டூல் அண்ட் ஷார்பன் டூல் அது ஸ்மெட்ச் டூல் இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வந்து எனக்கு தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோட காது எனக்கு தேவையில்லை அப்படின்னு நான் நினச்சி நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஸ்ட்ரென்த்து 100 கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ப்ரஷ் சைஸை நான் வச்சுட்டு இப்போ அந்த பொண்ணோட காதில் உங்களுக்கு தெரியுதான் நினைக்கிறேன். முன்னாடி இந்த ஃபோட்டோக்கும் இப்போ ப்ளர் பண்ண ஃபோட்டோவுக்கும் இப்போ ப்ளர் பண்ண ஃபோட்டோவுக்கும் உள்ள வித்தியாசம் அது வந்து அந்த இடத்த வந்து ப்ளர் பண்ணி காட்டுறதுக்கான ஒரு டூல் தான் அந்த ப்ளர் டூல். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்பன் டூல். இப்போ இந்த டூலை வச்சு பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்த கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் ரொம்ப அதிகமாக ஷார்ப் ஆகும். ஓகேங்களா. இதுக்காக கொடுக்குறது தான் ஷார்பன் டூல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மஜ் டூல். ஸ்மஜ் டூல்னால் என்னென்னா நம்ம ஒரு கையை வச்சு அதாவது இப்போ ஒரு பெயிண்டிங் பண்ணுறோன்னா அதில் நம்ம கையை வச்சு தீர்த்தினா எந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குமோ அந்த மாதிரி கொடுக்குறது தான் இந்த பெயிண்டிங் டூல். முக்கால்வாசி டிஜிட்டல் பெயிண்டிங்லாம் இந்த ஸ்மஜ் டூலை வச்சு தான் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இப்போ அந்த ஆர் டூல் அதையும் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓ டூல். ஓகே. இந்த டூல் என்னென்ன இது பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த டாஜ் டூல் வந்து டார்க்காக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒயிட் அப்ளை பண்ணோம், அதாவது பிரைட்னஸ்ஸை அப்ளை பண்ணோம். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். அப்போ வந்து அவரோட மண்டையில் வெயில் பட்டு அது கண்ணில் வந்து கொஞ்சம் டார்க்காக தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ இந்த ஓ டூலை கொடுத்து சிம்பிளாக ஒரே ஒரு கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த கண் கொஞ்சம் பிரைட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்ன் டூல். இந்த டூல் எதுக்குன்னா ஒரு இடத்த டார்க்காக காட்டுறதுக்கான டூல். ஒருவேளை எனக்கு வந்து அந்த இடம் வந்து காயம்பட்டிருக்கு அப்படின்னு எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் இல்லை எனக்கு ஒரு இடம் வந்து தீஞ்சிருக்க மாதிரி எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த பர்ன் டூலை வச்சு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் டூல். இந்த ஸ்பாஞ்ச் டூல் எதுக்காக பார்த்திங்கன்னா கலரை வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கலராக மாற்றும். ஓகேங்களா. இப்போ இந்த எடிட்டிங் டூலில் 8 டூல்ஸில் 7 டூல்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் டூல், பென் டூல், ஷேப் டூல். ஓகேங்களா. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் செலெக்ஷன் டூல்னு சொல்லுவாங்க. ஓகே. ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் டூல்னால் என்ன, அது மோஸ்ட் ஆஃப் ஆல் அது டூலை வச்சே நீங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிப்பீங்க. டைப் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு டூல் தான் இந்த டெக்ஸ்ட் டூல். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென் டூல். இந்த பென் டூல் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு ஷேப்பை நம்ம அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணுறதுக்காகவும் இல்லை அதுக்கேற்ற மாதிரி ஒரு இன்னொரு ஷேப்பை க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த பென் டூல் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த பொண்ணோட ஃபோட்டோவை நான் வந்து சுற்றி செலக்ட் பண்ணுறேன் இந்த பென் டூலை வச்சு. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றி செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோடனே எனக்கு அந்த இடம் மட்டும் செலெக்ஷன் ஆயிடுது. இப்போ அந்த இடத்த மட்டும் என்னால் தனியாக கட் பண்ணி எடுக்க முடியுது. இதுக்கான டூல் தான் அந்த பென் டூல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூ டூல், ஷேப் க்ரியேட் பண்ணுறது டூல். ஓகேங்களா. நமக்கு எந்த மாதிரி ஒரு ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கான டூல் தான் இந்த யூ டூல். இந்த யூடியூப்லேயே அந்த ஷேப் டூல்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பாக்ஸில் அதுக்கேற்ற மாதிரியான டூல்லாம் அதுக்கேற்றமான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி டூல் வேணுமோ அந்த மாதிரி டூலை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இங்கே ஒரு டூல் இருக்குது பார்த்தீங்கன்னா. இது எதுக்குன்னா, நாம் இப்போ ஆல்ரெடி ஒரு பென்லேயே வந்து ஒரு பேத்தை க்ரியேட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த க்ரியேட் பண்ணுற அந்த கோடுக்கு பேர் வந்து பேத். ஓகேங்களா. இப்போ அதுலேயே ஒரு பேத்தை க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூவில் வச்சும் ஒரு பேத்தை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இப்போ இந்த டூலை வச்சு மட்டும்தான் இங்கே இருக்கிற இந்த பேத்தை மூவ் பண்ணி இவ்வளோ தூரம் மாற்றவும் முடியும். திருப்பி இங்கே இருக்க பேத்தை இங்கே கிளிக் பண்ணி இவ்வளோ தூரம் மாற்றவும் முடியும். இதுக்காக கொடுக்கப்பட்டு தான் அந்த பேத் ஃபைண்டர் டூல். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த 4 ஆப்ஷன், இந்த நோட் ஆப்ஷன் எதுக்குன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு டிசைனர் வந்து ஒரு இடத்துல இப்படி தான் நான் டிசைன் பண்ணுறேன்ட்டு எழுதி வச்சு போகிற மாதிரி நம்ம டூல். அது வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸே ஆகாது. ஸோ ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் பிக் டூல். இப்போ இந்த கலர் பிக் டூலை வச்சு நீங்கள் எந்த கலர் சூஸ் பண்ணீங்களோ அதுவே வந்து ஃபார்கன் கலராக மாறும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஹேண்ட் டூல். நீங்கள் ரொம்ப ஜூம் பண்ணி ஒர்க் பண்ணும்போது எனக்கு பேஜை மேலே கீழே தள்ளணும் போது இந்த ஹேண்ட் டூலை கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் இப்படி மேலேயும் கீழேயும் தள்ளிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூமிங் லென்ஸ் டூல். ரொம்பவும் ஒரு ஃபோட்டோ ஜூமும் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆல்ட்டு பிடிச்சி ரொம்பவும் அந்த ஃபோட்டோவை ஜூம் அவுட்டும் பண்ணலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்கன் கலர், அந்த பேக்ரவுண்ட் கலர். இது எல்லாத்துலேயும் முக்கியமான விஷயம், நம்ம ஒவ்வொரு டூலையும் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் பாக்ஸ், அதாவது அந்த டூலில் என்னென்ன பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு இப்போ நம்ம செலெக்ஷன் டூலில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இப்படி கொடுக்கும்போது செலக்ட் ஆகிடுது, இது ஒரு விஷயம். ஆனால் இதுவே வந்து ஃபெதர் வச்சு செலக்ட் பண்ணுறது, அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த பொண்ணோட இந்த ஃபேஸை இவ்வளோ பாதியில் கட் பண்ணிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் ரொம்ப ஷார்ப்பாக தெரியுது. இதுவே நீங்கள் அந்த ஃபெதர், அதாவது அந்த ப்ராப்பர்ட்டிஸில் போய் நீங்கள் ஃபெதர் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ 20 ஃபெதர் வச்சாச்சு. ஓகேங்களா. 20 ஃபெதர் வச்சாச்சு. இப்போ திருப்பி நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, அந்த பொண்ணோட இன்னொரு இடத்த அந்த பொண்ணோட பிக்கோட இன்னொரு இடத்த நான் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திருப்பியும் Ctrl+C Ctrl+V கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து எனக்கு ஷார்ப்பாக தெரியல, பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபெதராக கொஞ்சம் அலைஞ்ச மாதிரி தெரியுது. ஓகேங்களா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒவ்வொரு டூல்ஸுக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா. அதில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் பாக்ஸை நீங்களே செலக்ட் பண்ணுவோம், அதுலேருந்து நீங்களே எல்லா விஷயம் கற்றுக்கலாம். முக்கியமாக இந்த டூலில் வரும்போது ஃபெதர் தான் அதிகமாக வந்து எல்லாத்தையும் கேட்கும். ஃபெதர் டாலரன்ஸ். இப்போ டாலரன்ஸ்னால் என்னென்னா, இப்போ நான் வந்து 20 கொடுக்கறதுனால வந்து பாதி அதாவது அந்த ஒயிட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த எதாவது மைன்யூட்டான செலக்ட் பண்ணும்போது சின்ன சின்ன பர்சன்டேஜ் கொடுக்கணும். இதுவே நம்ம ஃபுல் ஒயிட்டும் அப்படியே நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 50 கொடுத்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா முன்னே செலக்ட் பண்ணதுக்கும் இப்போ செலக்ட் பண்ணதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேங்களா. முன்னே எந்த அளவு ஏரியா கவர் ஆகிடுச்சு, இப்போ எந்த அளவுக்கு ஏரியா கவர் ஆகிடுச்சுன்றது உங்களுக்கே இப்போ தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொரு டூலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் பாக்ஸ்னு வேறு ஒன்று இருக்கும். இப்போ இதுவே ப்ரஷ் டூல் இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா ஒப்பாசிட்டி கண்ட்ரோலு ஃப்ளோன்னு ஒன்று இருக்குது. இந்த ஒப்பாசிட்டியை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு இதுவை ட்ரா பண்ணும்போது, அதாவது ஒரு ப்ரஷ்ஷோட எஃபெக்ட் நான் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ஒப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. எனக்கு இதுக்கு பின்னாடி இருக்க லேயரே தெரில. ஓகேங்களா. இதுவே நான் இதில் ஒப்பாசிட்டிலேயே கம்மி பண்ணிட்டேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷ்ஷோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தெரியுது. ஓகேங்களா. இதுவே ஃப்ளோனா நமக்கு ஒரு கிளிக்கு கொடுக்கும்போது எந்த அளவு அந்த ப்ரஷ்ஷில் கலர் அப்ளை ஆகுது அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த ஃப்ளோ. ஓகேவா. இந்த மாதிரி இப்போ இந்த நீங்கள் டெக்ஸ்ட் டூலை கிளிக் பண்ணும்போது என்ன ஸ்டைல் ஆஃப் டெக்ஸ்ட்டு, என்ன சைஸ் ஆஃப் டெக்ஸ்ட்டு, ஓகேங்களா, அது எந்த அலைன்மெண்ட்டில் வரணும், அந்த டெக்ஸ்ட்டோட கலர் என்னவாக இருக்கணுன்றதுலாம் இந்த டெக்ஸ்ட் டூலில் காட்டும். இதுவே பென் டூலை கொடுக்கும்போது இதுவும் கிட்டத்தட்ட ஷேப் டூலும் பென் டூலும் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுக்கும். ஓகேங்களா. டூல்ஸ் தான் வேறு ஆனால் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி தான் கொடுக்கும். ஓகே. இப்போ இதுவும் மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோஷாப்பில் வேறு என்னென்ன இருக்குது, டூல்ஸ்லேயே வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா. இது வந்து நார்மலாக நம்ம எடிட் பண்ணுற மோடு. இது வந்து குயிக் மார்க்ஸ் க்ரியேட் பண்ணி எடிட் பண்ணும்போது குயிக் மார்க்ஸ் க்ரியேட் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறதுனா, இப்போ நான் இந்த மோடு கிளிக் பண்ணிட்ட உடனே எனக்கு வந்து வேறு எந்த ஒரு
கீயும் வந்து வேலை செய்யாது, எந்த டூல்ஸும் வந்து வேலை செய்யாது. இப்போதைக்கு வந்து ப்ரஷ் டூல்ஸ் மட்டும் தான் வேலை செய்யும். இப்போ இந்த மோடுக்கு நான் வந்ததுக்கப்புறம் ப்ரஷ் டூலை வச்சு இந்த பொண்ணோட ஃபேஸில் வந்து இங்கே வந்து ஒப்பாசிட்டியும் ஃப்ளோவும் அதிகம் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஃபுல்லாக செலக்ட் ஆகும். ஸோ இந்த பொண்ணோட ஃபேஸில் வந்து நம்ம இப்படி ட்ரா பண்ணும்போது எனக்கு ரெட்டாக வருதா, இப்போ இந்த ரெட்டாக வர இடம்லாம் வந்து செலக்ட் ஆகிற இடம்னு அர்த்தம். ஓகேங்களா? திருப்பி நான் பழைய மாதிரி இந்த டூலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஃபேஸ் நம்ம ப்ரஷ்ஷை வச்சு செலக்ட் பண்ண அந்த இடம் மட்டுமே செலக்ட் ஆகும். இப்போ திருப்பி Ctrl+Shift+I அப்படி கொடுக்கறதுனால, இல்லைனா இந்த M2ல இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா செலக்ட் இன்வெர்ஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா? அப்படி கொடுக்கறதுனால எனக்கு இப்போ அந்த பொண்ணோட ஃபேஸ் மட்டும் அந்த செலக்ட் பண்ண அந்த இடத்துல மட்டும் என்னாச்சும் ஒரு எடிட்டிங் பண்ண முடியும். ஓகே, இதுதான் வந்து ஃபோட்டோஷாப் டூல்ஸில் இருக்க ஒர்க்கு. ஓகேங்களா? உங்களுக்கு வேறு என்னாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. எனக்கு என்னென்ன தெரியுமோ அதை நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெனு பாரில் என்னென்ன இருக்கும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு சொல்லுங்கள், இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். இல்லை எப்பவும் போல் பேனர் எப்படி டிசைன் பண்ணுறதுன்ற வீடியோ போட்டாவே போதுன்றத சொல்லுங்கள். நான் இது ஒரு ட்ரை தான் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த ஒரு வீடியோ ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நான் வந்து ஒரு டீட்டெயிலாகவே ஃபோட்டோஷாப் டுட்டோரியல் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன்.